பேசுபவர்களை எளிதா கண்டுபிடிக்க 3 வழிகள் இருக்கு. அதை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். குழந்தைகள் சொல்றக்கூடிய பொய்ய பெற்றோர்கள் கண்டுபிடிச்சிடலாம். அதே போல நெருக்கமான நண்பர்கள் பொய் சொன்னாலுமே எளிதா கண்டுபிடிச்சு விடலாம். சில நேரங்கள்ல பொய் சொல்லும் போது ஒரு சின்ன அறிகுறி கூட இல்லாம சிலர் பொய் சொல்வாங்க. ஆனா அவங்களுக்கே தெரியாம ஏதாவது ஒரு வகையில மாட்டிக்குவாங்க. இனி பொய் சொல்றவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். பேசுறத கவனியுங்க. ஒருத்தர் பேசும்போது உண்மை பேசுறாங்களா பொய் பேசுறாங்களா அப்படிங்கிறத அவங்க பேசும் தோரணையில இருந்தே கண்டுபிடிச்சிடலாம். உதாரணத்துக்கு, பொய் பேசும்போது வராத இரும்பல அடுத்தடுத்து என்ன சொல்லலாம் அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்காக அந்த இருமலை பயன்படுத்திப்பாங்க. அந்த இருமலை செயற்கையா அவங்க வரவழைச்சு பேசுவாங்க. திடீர்னு சம்பந்தமே இல்லாத விஷயத்தையோ அல்லது ஒரு சாதாரண விஷயத்தையோ தன்னையே அறியாம சத்தம் போட்டு பேசுவாங்க. ரொம்ப வேகமா உரையாடலை முடிக்க பார்ப்பாங்க. ஏன்னா பொய் சொல்றவங்க எப்போதுமே அந்த சூழ்நிலையில இருந்து எப்படிடா தப்பிக்கலாம் அப்படிங்கிற வழியை தேடிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து 2வது, முக பாவங்களை கவனிங்க. அகத்தின் அழகு முகத்துல தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, ஒருத்தர் பேசும்போது அவங்களுடைய முக பாவங்களும் சேர்ந்தே பேசுமா. வார்த்தைகளை விட முகபாவம் உண்மையை மட்டுமே பேசும் தன்மையுடையது. ஒருத்தர் பேசும்போது இயல்பை விட அதிகமா தலைய ஆட்டி ஆட்டி பேசுறாங்க அப்படின்னா அவங்க நிச்சயமா எதையும் மறைக்கிறாங்க அப்படிங்கிறது உறுதி செய்துக்கலாம். பொதுவா பொய் சொல்லும் போது மூளை பேச்சுக்கு மட்டுமே ஒத்துழைக்குமே தவிர முகபாவத்துக்கு சிறிதுமே ஒத்து போகாது. அதனால முகபாவத்தை உண்மை பேசுவது போல வைத்துக்கொள்ள தூண்டும். ஆனா அதுவே அப்பட்டமா காண்பிச்சு கொடுத்துடும் இவங்க நடிக்க முயற்சிக்கிறாங்க அப்படின்னு. எப்போதுமே யாரிடமும் பேசினாலுமே அவர்களுடைய கண்களை பார்த்து தான் பேசணும். ஒருத்தர் உங்களுடைய கண்களை பார்க்க முயன்றும் பேசும்போது சரியா பார்க்க முடியல அப்படின்னா அவங்க ஏதோ உண்மையை மறைக்கிறாங்க அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து 3வது, உடல் தோரணைய கவனிங்க. ஒருவர் வழக்கத்துக்கு மாறா பேசும்போது பேச்சுக்கு இடையிடையே கழுத்தை பின்பக்கம் பிடிப்பது, கைகளை இடையிடையே தேய்க்கிறது, வாயை மூடிக்கிறது, மூக்கின் மேல விரல் வைப்பது போன்ற தேவையற்ற ஜாடைகளை செய்வாங்க. அப்போ எளிதா நீங்க கண்டுபிடிச்சிடலாம் அவங்க ஏதோ பொய் சொல்றாங்க அப்படின்னு. உங்ககிட்ட யாராவது பொய் சொல்றாங்க அப்படின்னா இந்த 3 முறைகள் வைத்து நீங்க எளிதா அவங்கள கண்டுபிடிச்சிடலாம். இவர் பொய் சொல்றாங்க அப்படின்னா நீங்களாகவே அவங்க பேசுறதுக்கு ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுங்க. உதாரணத்துக்கு, பரவாயில்ல, எதையும் மறைக்க வேண்டாம் அப்படின்னு.